வெல்கம் டு மகை மேக்ஸ் கிளாஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 7ஆம் வகுப்பு முதல் பருவம் எண்ணியலில் எடுத்துக்காட்டு 1.14 பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டு 1.13 வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். செலியன் என்பவர் அவருடைய வங்கி கணக்கில் இருந்து ரூபாய் 1079 மதிப்புள்ள பொருட்களை வாங்குகிறார். அதற்கு முன்பு அவருடைய கணக்கில் ரூபாய் 5000 இருந்திருந்தால் தற்போது அவருடைய கணக்கில் எவ்வளோ பணம் இருக்கும்? ஃபஸ்ட்டு அவரோட வங்கி கணக்கில் 5000 இருந்துச்சு. அதில் அவர் 1079 ரூபாய்க்கு பொருட்கள் வாங்கிட்டார். மீதி அவர்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குன்னு தான் கொஷினில் கேட்டிருக்காங்க. அதான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஆரம்பத்தொகை ஃபஸ்ட்டு ஆரம்பத்தொகை எவ்வளவு? ரூபாய் 5000. அவர் வச்சுருந்த வங்கி கணக்கில் எவ்வளவு வச்சுருந்தாருன்னா ஆரம்பத்தொகை எவ்வளவு இருந்துச்சுன்னா 5000 ரூபாய். 5000 அவர் எவ்வளவு செலவு பண்ணார்னா 1079. அதை அடுத்து எழுதிக்குவோம். செலவிட்ட தொகை ஈக்குவல் டு ரூபாய் 1079. அடுத்து மீதமுள்ள தொகையை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ மீதமுள்ள தொகை ஈக்குவல் டு 5000லேருந்து 1079 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். 5000 மைனஸ் 1079 ஈக்குவல் டு 5000லேருந்து 1079 கழிங்க 1079. நம்ம 9 ஜீரோவில் பார்க்கணும். கடன் வாங்கிக்கலாம். கடன் வாங்கி வந்தோம்னா கடைசியில் 10 கிடைச்சிருக்கும். இந்த 10ல் 9 போச்சுன்னா மீதி எவ்வளவு? 1. 10ல் 9 போச்சுன்னா மீதி 1. 9ல் 7 போச்சுன்னா 2. அந்த 9 அப்படியே வந்துடும். இங்கே 4 இருக்குது. 4ல் 1 போச்சுன்னா மீதி 3. 3921. ஓகேவா? 3921 மீதமுள்ள தொகை அவ்வளோதான். இந்த கணக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.